இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, கருப்புசாமி வேஷம் கட்டணும், சூர்யாவை காணோம், எங்கன்னு பாத்தியா? உங்க பையனை பத்தி என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? உடனே முகம் மாறுறீங்க. நீங்க தானே உங்க பையன் சொல்லிட்டு தெரிஞ்சீங்க. நீங்களே போய் தேடி கண்டுபிடிங்க. சரி சரி, அவன் கருப்பு வேஷம் கட்டி ஆடி முடிக்கிறதுக்குள்ள நாம பொங்கல் வேலையை முடிச்சிட்டோம்னா அவங்க ஆடி முடிக்கிறதுக்கும் படையல் போடுறதுக்கும் சரியா இருக்கும். ஆனா இவன் எங்க போனான்னு தெரியலையே. ஏதோ சூர்யாவோட அக்கா மீனா வந்திருக்காங்க, இவங்க கிட்ட கேளுங்க. ஏமா மீனா, சூர்யாவை பாத்தியா? இல்லையேம்மா. அம்மா, நீ பார்த்த? ஆமா, யார காணானாலும் என்னையே கேளுங்க. நானும் கொஞ்ச நேரமா அவனை பார்க்கவே இல்லையே. நீங்க இருங்க, நான் வேணா வெளியில எங்கேயாவது இருக்காங்களான்னு தேடி பார்த்துட்டு வரேன். அம்மா, நீ வாமா. ஏண்டி, நீ எங்க போனாலும் உன் பின்னாடியே தெரியணும்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கா? வர முடியாது, போடி. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? வேணுமா? வேணாமா, நீயே தின்னு. வாப்பா. என்னம்மா, அடுத்த பரிகாரத்துக்கு ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டே இருக்கோம்பா. கருப்புசாமி வேஷம் கட்டணும். இந்த சூர்யா பையனை தேடிட்டே இருக்கேன், ஆளையே காணோம். மித்ரா, எங்க போனார் அவரு? தெரியலையேப்பா. என்ன மச்சான்? அம்மா, அத்தை, நீங்க தேடிட்டு இருக்கிற உங்க பையன் தான் ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்பியிருக்காரு, பாக்குறீங்களா? எங்க காட்டுங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் உண்மையிலேயே பாரதியோட ஹஸ்பண்ட் கிடையாது. உங்களை எல்லாம் இவ்வளவு நாளா போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தேன். பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்ததும் பெரிய இடம் நினைச்சு பாரதிக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் எடுக்க ஆரம்பிச்சேன். கல்யாண சர்டிபிகேட், போட்டோ எல்லாத்தையும் டூப்ளிகேட்டா நான் தான் ரெடி பண்ணேன். நான் அப்படித்தான் பாரதியோட புருஷனா இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். பாரதி, என்ன மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி விஷயம் உங்க லைஃப்ல நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவன் வீட்டுக்குள்ள வந்த நிமிஷத்துல இருந்து நீங்க அவனை யாருன்னே தெரியாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருந்தீங்க. ஆனா நான் உங்க பக்கம் நியாயம் இருக்கும்னு ஒரு பர்சன் கூட கன்சிடர் பண்ணவே இல்லை. இதுக்காக நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல ஆதி. நீங்க எந்த தப்பும் பண்ணல. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான். அதனால்தான் ஒரு கட்டத்துக்கு மேல என்னாலயும் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க முடியல. அமைதியா இருந்துட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்ணது தப்புதான் பாரதி. நான் உங்களை நம்பி இருக்கணும். விடுங்க ஆதி, இனிமே அத பத்தி பேச வேண்டாம். பாட்டி, என்ன பாட்டி, நீங்களாவது என்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லிருக்கலாம்ல. நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கூடவே தானே இருந்தீங்க. என்னத்த சொல்றது? நாங்க சொன்னா மட்டும் நீங்க நம்பி இருக்கவா போறீங்க? இந்த மீனா அபிகிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தோம். யார் கேட்டாங்க? சரி, நம்ம பேச்ச யாரும் நம்ப போறது இல்லைன்னு நாங்களே முடிவு பண்ணி நானும் லட்சுமியும் பேசாம இருந்துட்டோம். பாட்டி, நீங்க என்கிட்ட பேசிருக்கலாம்ல. ஆமா, எங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியாது. நீங்க பொய்யன்னு அடிச்சு சொல்லிருக்கலாம்ல. நாங்க சொல்றத கேக்குற நிலைமையில நீங்க இல்ல. அவன் ஒரு போட்டோவையும் கல்யாண சர்டிபிகேட்டை கொண்டாந்ததும் நீங்க அவனை முழுசா நம்பிட்டீங்க. விடுறா மச்சான், அதான் பாரதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த விஷயம் முடிஞ்சு போயிடுச்சே. மச்சான், அதை எப்படி விட முடியும்? ஆதித்யாவுக்காக நான் இந்த பரிகாரத்தை பண்றேன். நல்ல விஷயம்டா மச்சான். அந்த பையனுக்கு நீதான் அப்பாவா நடிச்சுக்கிட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். நாம சொல்ற பொய்யால நல்லது நடந்தா அது தப்பு இல்ல மச்சான், பரவாயில்ல.
அதே மாதிரி இந்த பரிகாரத்தையும் குழந்தைக்காக நீ பண்றது சரியா இருக்கும். ம்? கருப்ப உண்மையான அன்போட நல்லது பண்ற யாரையும் தண்டிக்க மாட்டான். ம். தம்பி என்னடா இப்படி கேட்டு சங்கடப்படுத்துறேன்னு என்ன நீங்க தப்பா நினைக்காதீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ என் பேர புள்ள உங்களை அப்பாவா நினைச்சிட்டான். அவனுக்காக வேண்டிக்கிட்டு பண்ண பரிகாரத்துல கடவுளா பார்த்து பூச்சட்டி அவன் கையில இருந்து உங்க கையில வாங்க வச்சு அதை முடிச்சு வச்சிருச்சு. இந்த பரிகாரத்தையும் உங்க மனசார அவனுக்கு அப்பாவா இருந்து முடிச்சு கொடுத்தா உங்களுக்கு கோடி புண்ணியம்பா. ஆமாண்டா, குழந்தைக்கு அப்பாவும் இல்ல, அவன் உடம்புல இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. இத நீ அந்த குடும்பத்துக்கு உதவியா நினைச்சு பண்றதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. யோசிச்சு பாரு மச்சான். ஆதி இனிமே எந்த பரிகாரமும் பண்ண மாட்டாரு. சாரி மித்ரா, என்ன மன்னிச்சிரு. ஏன் எதுக்கெல்லாம் இப்ப பதில் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா இந்த பரிகாரத்தை நான் ஆதித்யாக்காக பண்ணணும்னு தோணுது. என்ன காரணம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இந்த நிமிஷம் வரைக்கும் ஆதித்யாக்கு நான் அப்பாவா இருக்கேன். பரிகாரம் பண்றது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். நான் ஆதித்யா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இதை நான் பண்றதா சரியா இருக்கும்னு நானும் நம்புறேன். அதுக்காக என் மேல உங்களுக்கு கோபம் இருக்கலாம். ஆனா இதுல இருக்கிற நியாயத்தை யோசிச்சு பார்த்தா நான் பண்றது சரின்னு உங்களுக்கே புரியும். இதுக்கு மேல இத பத்தி நீங்க பேச வேண்டாம். சரி வாடா மச்சான், நாம போய் ரெடி ஆகலாம். இன்னைக்கு நம்ம ஆட போற ஆட்டம் வேற லெவல்ல இருக்கணும். சரியா? சொல்லிட்டேல்ல, பாத்துக்கலாம்.